ஆன்மீகம் வேர்ல்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. 1/1/2026 ஆங்கில புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கும்போது நம்ம இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கு பார்த்துருப்போம். இப்ப வந்து இன்னும் இன்வால்வ்மெண்ட்டோட டீப்பா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பிரிச்சு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறதுடைய விஷயங்கள் என்னென்ன இருக்கு? இந்த வருடத்துடைய பொது பலன் என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் பிறக்கும் போதே 2 கிரகங்கள் அஸ்தங்கமான நிலையில பிறக்குதுங்க. அப்போ ஒரு இழப்புகளையும் சந்திக்க போகுது. இயற்கை சீற்றங்கள் அதிகரிச்சு இருக்கக்கூடிய ஆண்டா இது ஏற்படுத்தி தரப்போகுது. ஒரு சில இடங்கள்ல மௌனமான ஒரு போரோ, ஒரு பிரச்சனையோ உதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி குடுக்க போகுது. ஸோ நம்ம வந்து 2018ல வந்து கொரோனான்னு ஒரு விஷயத்த சந்திச்சோம். அதனால வந்து அந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. வெளியில போகக்கூடாது அதெல்லாம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நோயின்னு ஒண்ணு வந்ததுன்னு தெரியாது. அதனால ஏற்பட்ட இழப்புகள் வந்து பெரிய விஷயமா பேசப்படும். அதாவது இந்த வருடம் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக எலும்பு, கால்சியம் சரி, எலும்பு உருக்கி அது சார்ந்த விஷயங்கள். எந்த குழந்தைக்கு நீங்க எடுத்து பார்க்கும்போதும் சரி, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள மையப்படுத்தின நோயாக ஒரு உதிக்கும். அதுல ஆரம்ப கட்டத்திலே குழந்தைகளா இருக்காங்கன்னா, தடுப்பூசி போட்டு வச்சிருங்க. அவங்களோட வளர்ப்புல சரியா பார்த்துக்கோங்க. அடுத்த ரீதியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இயந்திரங்களை வைத்து இயக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியையும், தொழிலதிபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு சில தொழிலதிபர்கள் வீழ்ச்சிய சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் ஏற்படுத்தி குடுக்க போதுங்க. எப்பவுமே ஒரு நகைச்சுவையோட இருக்கக்கூடிய 90ஸ் கிட்ஸ்க்கு திருமணம் ஆகுமா? இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்டேன். ஆனா இந்த வருடம் பிறக்கும்போதே சுக்கிரன் அஸ்தங்கத்துல இருக்கிறனால, திருமணம் ஆனாலும் திருமணத்துல இவ்வளோ நாள் வெயிட் பண்ணவங்க அவசரமாக ஒரு முடிவை எடுத்துட்டு அதனால பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடாது. இந்த வருடம் திருமணம் எந்த திருமணமாக இருந்தாலும் சரி, ஜாதகத்தையும் அன்னைக்கு மாங்கல்யம் கழுத்துல ஏறக்கூடிய அந்த திருமண நாளுக்கான முகூர்த்தத்த சரி பார்த்துட்டு பண்றது சிறப்பை ஏற்படுத்தி குடுக்கும். ஏன்னா, இந்த வருடம் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜூன் மாதத்திலேருந்து அக்டோபர் மாதம், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 5 மாத காலங்கள் சுக்கிரனுடைய இது வந்து ரொம்ப பலவீனமா இருக்கிறதுனால, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறது சிறப்பை ஏற்படுத்தி குடுக்கும். அடுத்தபடியா இந்த ஆண்டு பிறக்கிறதுல இயற்கை சீற்றங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அதே நேரத்தில விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு பொற்காலமா இருக்க போதுங்க. அதேபோல இந்த நெல்லு பயிரிடுறவங்களுக்கு நல்ல ஒரு விலையும், விளைச்சலும், விலையும் கிடைக்க போது. அதே நேரத்தில மண்ணுக்கு கீழ இருக்கக்கூடிய வெங்காயமா இருக்கட்டும், உருளைக்கிழங்கா இருக்கட்டும், அந்த மண்ணுக்கு கீழ விளையக்கூடிய கிழங்கு வகைகள் சிறு வீழ்ச்சியை ஏற்படுத்து மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப இந்த வருடத்துல வந்து புதிய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாமான்னா, கண்டிப்பாக மாற்றங்கள் நெறைய இருக்கு. இறை வழிபாடும், ஆன்மீக வழிபாடுகளும் எடுத்து செய்யும்போது சிறப்புகள் சரியா இருக்கும். இந்த வருடம் வந்து கண்டிப்பா முக்கியமான இந்துக்களுடைய ஆலயங்கள்ல கும்பாபிஷேகங்கள் மிக விமர்சனையா ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ கடந்த ஆண்டு திருச்சி முருகர்த நம்ம பார்த்தோம். இந்த ஆண்டு வந்து அம்பாள்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டா ஏற்படுத்தி குடுக்க போது. எப்படி வந்து வாராகிய ரொம்ப பிரசத்தியா கும்பிட்டுட்டு வந்தாங்க. இப்பவும் கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்சம் குறைஞ்சுச்சு. அதே போல இந்த வருடம் வாளை அப்படின்னு சொல்லக்கூடிய பால திரிபுர சுந்தரியுடைய வழிபாடுகள் மிக பிரகாசமா இருக்க போது. எடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கைகள் வெற்றியை ஏற்படுத்தி குடுக்க போது. உத்தியோகக்காரர்கள் அதாவது இந்த வருஷம் வந்து லாஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய பேர் வேலை நிமித்தமா வெளில எடுத்தாங்க. இந்த வருஷம் ரொம்ப காலமாக இருந்துட்டு இருக்கக்கூடியவங்க, தன்னுடைய வேலைய இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதே நேரத்தில புதிய உருவாகக்கூடிய ஒரு வேலைகளுக்கும் இவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி குடுக்கும். எதையும் சூழ்நிலையை ஏத்துக்கிட்டு போறது சிறப்புகளை ஏற்படுத்தி குடுக்கும். ஸோ பொதுப்படையாக இந்த ஆண்டு எந்த மாரியான விஷயங்கள் செஞ்சா வெற்றி ஏற்படுத்தி தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக அநாத ஆசிரமத்தில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உணவு அல்லது கல்வி குடுக்கிறது மிக பிரசித்தி. இந்த 2026ன்னு பிறக்கும்போதே ரோஹிணி நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால, ரோஹிணின்னா சந்திரன் அம்மாங்க. தாய் ஸ்தானத்தில் இருந்து தாய் இல்லாத குழந்தைகளுக்கு உணவோ எதுவும் குடுக்கிறது, இந்த வருடத்துல ஏற்படக்கூடிய கிரக தோஷங்களுக்கு முக்கியமான தீர்வா ஏற்படுத்தி குடுக்கும். கிருத்திகை நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள்ல 3வது நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை அப்படின்னு சொல்லும்போதே அதோட அதிபதி வந்து சூரிய பகவான். அதாவது கிருத்திகை நட்சத்திரம் வந்து உடைப்பட்ட நட்சத்திரம்னுவாங்க. ஏன்னா 1வது பாதம் மேஷத்துல இருக்கும். 2, 3, 4 ரிஷபத்துல இருக்கும். இந்த கிருத்திகை அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுக்கு தோன்றக்கூடிய ஒரு தெய்வம்னா முருகப்பெருமான்.
ஆனா கிருத்திகை நட்சத்திரத்துடைய அதிதேவதை அப்படின்னு பார்க்கும்போது அக்னி தேவனாக அமைவாங்க. அப்போ நீங்க இருக்கக்கூடிய இடத்துல அக்னீஸ்வரர் எங்கெல்லாம் இருக்காரோ சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, எந்த ஒரு இடத்தையும் தன்வசப்படுத்தி தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்றவங்க. ஒரு ஒரு கேம் விளையாட போனாலும் ஒரு டீமா அமைச்சு எனக்கு கீழ இந்த டீம், என்னோட ஹெட் இவங்க அப்படி இருக்கிற இடத்துல தலைமையா வகிக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 1/1/2025 ஜனவரி மாதம், அதாவது ஆங்கில புத்தாண்டு பிறப்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? சிறப்புகள் நிறைய இருக்க போகுது. புதிய வாய்ப்புகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வருடமா இது இருக்க போதுங்க. ஸோ கொஞ்ச நாளா, அதாவது 2025 நவம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில மளிகை சாமான் இல்ல வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஒரு இரிட்டேஷன், அதாவது நல்லா இருக்கிற ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில கூட இந்த 3 மாதங்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் இந்த ஜனவரி மாதத்துல 15ஆம் தேதிக்கு மேல தை மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் சிறப்புகள் நிறைய ஏற்படுத்தி தரப்போகுது. சூரியன் அப்படின்னு சொல்லும் போதே கிருத்திகைக்கான நாயகன் சூரிய பகவான். அவர் வந்து இந்த வருடம் பிறக்கும் போதே பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்து பிறக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கண்டிப்பாக வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போகக்கூடிய யோகம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கு. சரி, இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுடைய குடும்ப சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குடும்பத்துல வந்து மகிழ்ச்சிகள் ஏராளமாக இருந்தாலும், நம்ப சொல்றத தான் கேட்கணும்னு ஒரு ஆதிக்கத்த கொண்டு வரும்போது, ஒரு சிலருக்கு மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி குடுக்கும். ஒரு சிலர் குடும்பத்தோட யாத்திரை செல்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி குடுக்க போது. குடும்பத்துல மூத்தவர்கள் இருக்காங்கன்னா, அவங்களுடைய சொல்படி கேட்டு நடந்துக்கிறது இந்த வருடம் சிறப்பை ஏற்படுத்தி குடுக்கும். இல்லன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், சின்னதா ஒண்ணு ஏற்படுற மனஸ்தாபம் தான் பெரிய விரிவை ஏற்படுத்தி குடுத்துரும். சொந்த பந்தங்களோட அனுசரிச்சுட்டு போறது நன்மையை ஏற்படுத்தி குடுக்கும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்து யோகத்தை ஏற்படுத்தி குடுக்கக்கூடிய வருடமாக இது அமையப்போகுது. எப்படிங்க இவ்ளோ கடன் இருக்கு, இவ்ளோ பிரச்சனை இருக்கு. எப்படி இருந்தாலும் சரி, கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குரு தசையோ, இல்ல குரு புத்தியோ, அல்லது குரு அ சுக்கிரன் புத்தியோ ஏற்படுது அப்படின்னாக்கா, கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு ஒரு இடயோகமோ, இல்ல ஒரு பூமி யோகமோ ஏற்படுத்தி குடுக்க போகுது. குழந்தைகள் குழந்தைகள பொறுத்தவரைக்கும் படிப்பு விஷயத்துல இன்னும் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கிறது சிறப்பாக. நல்லா தான் படிக்கிறாங்க. ஆனா, இந்த லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற ராகுவும், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மந்தனும், இவங்க 2 பேருமே இவங்களோட மைண்ட வந்து ரொம்ப, ஏன்னா இவங்க 2 பேருமே சூரியன்ற கிரகத்துக்கு பகை கிரகம். தேவையில்லாத பிரச்சனைகள் இல்ல, இந்த டியூஷன் எனக்கு வேணாம். நான் அந்த டியூஷனுக்கு போறேன். இங்க எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்களோட படிப்புக்கான தடையும் ஏற்படுத்தி குடுக்கும். அதே நேரத்துல தேவையில்லாத கவனங்கள். ஸோ அத பேரண்ட்ஸ் கவனிச்சுக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம். உத்தியோகத்துல யோகத்த சந்திக்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். அதுலயும் அரசாங்க உத்தியோகம் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் சுப செய்திகள் காத்துட்டு இருக்கு. சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க கண்டிப்பாக கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த வருடம் தான் நான் தொழிலே தொடங்க போறேன் அப்படின்னு இருக்கீங்கன்னாக்கா, கண்டிப்பாக அக்டோபருக்கு மேல உங்களோட சுய ஜாதகத்த பார்த்துட்டு தொடங்குறது சிறப்பா இருக்கும். ஸோ இல்லாத பட்சத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ராகு வந்து போகத்தை ஏற்படுத்தி செஞ்சா, இங்க போயிட்டா வாய்ப்பு வந்துரும். இந்த போயிட்டா இந்த பிரச்சனைக்கு இந்த கான்ட்ராக்ட் எடுத்துறலாம். எல்லா வலையும் விரிச்சுட்டு கடைசியில கட்டி மூட்டை தூக்கி போட்டுரும். எல்லாத்தையும் எதிர்பார்த்து உட்காந்து ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு சூழல கோச்சார கிரகங்கள் சுட்டி காட்டிட்டு இருக்கு. சரி. சொந்த தொழில்ல கவனம் தேவை. அடுத்ததா திருமண பேச்சுவார்த்தை. கண்டிப்பாக திருமண பேச்சுவார்த்தை நிதானித்து ஹேண்டில் பண்றது சிறப்பை ஏற்படுத்தி தரும். இல்லறம் தனி குடித்தனம் போலான்னு இருக்கோம். இல்லங்க, நான் வந்து ஒரு ஊரு விட்டு ஊரு போய் ஒரு உத்தியோகம் செய்யலான்னு. ஊரு விட்டு ஊரு போற யோகம் கிருத்திகைக்கு அதிகமா இருக்கு. ஆனா தனி குடித்தனம் போறீங்க அப்படின்னாக்கா, சில கஷ்டங்களையும் சரி, சில பேச்சுகளையும் கேட்க வேண்டியதா இருக்கும். ஸோ கொஞ்சம் நிதானிச்சு அனுசரிச்சு போகும்போது, ஜூன் மாசத்துக்கு மேல சிறப்புகள் நெறைய இருக்கும். யார வேணான்னு நெனைக்கிறீங்களோ, அவங்க மூலியமாவே உதவிகளும் சரி, அன்பும் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படுத்தி குடுக்கும். சரி, இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம், ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா, உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள்.
உஷ்ணத்தினால அக்கி வர்றது, அம்மை போடுறது, அதே நேரத்துல வந்து உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய ஸ்கின் அலர்ஜி, இது சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது சிறப்புகள். அடிக்கடி உடம்புக்கு ஏத்த கூலிங்க்கு ஏத்த மாரி ஒரு இளநீயோ, இல்ல பாதாம் பிசினோ எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி குடுக்கும். மேலும் இந்த வருடம் இந்த 1/1/2026 ஆங்கில புத்தாண்டு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்க செல்ல வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கொள்ளிக்காடு. அக்னீஸ்வரருடைய கோவில், சனீஸ்வரர் பொங்கும் சனியாக அமர்ந்திருக்கிறது. ஒரே இதுல 2 விஷயங்க. உங்களோட நட்சத்திர நாயகனும் அங்க ஹீரோ. அதே நேரத்துல இந்த 7:30 நேரத்து சனிக்குண்டான பரிகார ஸ்தலமும் அதுதான். அங்க போகும்போது ஒரே நேரத்துல 2 விதமான நன்மைகள கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும். ஏன்னா, சனிக்கு நேர் எதிர்ல ராகு பகவான் உட்கார்ந்திருப்பாரு. இந்த 3 பிளானட்ஸும் உங்களுக்கு சாதகமா அமைச்சு குடுக்க, இந்த திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வர்றது சிறப்புகள ஏற்படுத்தி குடுக்கும். சரி. வீட்லயே இருந்து பண்றது என்ன பண்ணலாம்? அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். கண்டிப்பாக நீங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல கால்நடைகள், அதிலும் முக்கியமா பசு கண்டிப்பா இருக்கும். ஸோ உங்களோட மாதத்துல வரக்கூடிய உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு, அந்த பசுக்கு ஒரு அகத்திக்கீரையோ, ஏதாவது ஒரு உணவோ உங்க கையால குடுக்க இந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல நீங்க எதிர்பார்க்கிறதுல இருக்க தடைகளா இருக்கும், அதெல்லாம் வீரியத்த குறைச்சு வெற்றியை ஏற்படுத்தி குடுக்கும். நன்றி.